இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட மரியாதைக்குரிய கிஷோர் கே சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. போன வீடியோவில் அவர் சொன்னார்ன்ற ஒரு வார்த்தைக்காக 4500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பண்ணாதவங்க பண்ணீங்கன்னா இன்னும் மகிழ்ச்சி. 3 டாபிக், 2 குட்டி டாபிக், கொஞ்சம் பெரிய டாபிக் ஒன்று. மொதல் விஷயம், ஜனநாயகன் எப்போதாங்க ரிலீஸ் ஆகும்? இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன வந்துச்சு நாங்கள்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் போய் ஹைகோர்ட்டை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 21ஆம் நினைக்கிறேன் ஹைகோர்ட்டில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஹியரிங் வருது. அதுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு டெல்லியில் நிறைய சோர்ஸ் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது. டெல்லி லீக்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கிறீங்களா? இல்லை, அதாவது இதுக்கு டெல்லி லீக்ஸ் வரைக்கும்லாம் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட்டில் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் இந்த இன்றைக்கி வந்த பெட்டிஷனில் ஹியரிங்கில் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னென்னா, நீங்கள் ஏன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆப்போசிட் சைடு அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு? ஏன் ஆம்புஷ் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் வந்து எல்லாமே உடனே வேணும்னு கேட்குறீங்க அப்படின்றது ஒன்று. முட்டை போடுற ஆஸ்ட்ரிச் கோழிக்கு தாங்க அந்த வழி தெரியும். அது ரைட்டு. உன் பிரச்சனை தானே உன் முட்டை போடுறது. அது சரி. அது எப்படி ஊர் பிரச்சனை? கோர்ட்டா முட்டை போடுது. ஊர் பிரச்சனை கிடையாது இல்லை. ஸோ அப்போ அது ஒன்று. 2வது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஜட்ஜு கொடுத்த ஆர்டரை வந்து ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை. என்னென்னா, நாங்கள் போட்டது 2024, நாங்கள் போட்டது வேறு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டர். அதை எப்படி இந்த ஜட்ஜு புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு பொருந்தும்ன்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இட் கோயிங் பேக் டு த டிவிஷன் பெஞ்ச். ஓகே. ஆனால் நம்ம நிறைய பேர் அங்கே என்ன தான் சொல்கிறாங்க, சில வக்கீல்கிட்ட நம்ம பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்குங்க கோர்ட்டுக்கு வரணும், நீ இது போடு ரிவிஷன் கமிட்டிக்கு போனாலே எப்படி 15 நாளில் கொடுத்தானா? ஓகே. 5ஆம் அவங்களுக்கு டேட்டு கொடுத்தாங்களா? 5ஆம் போயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, 5ஆம் போட்டுருக்க சொல்ல வேண்டியது ரிவிஷன் கமிட்டி. 15 நாளில் கொடுத்தானா? ஓகே. இப்போ கூட வித்ட்ரா பண்ணிட்டு பண்ணலாமா? அப்போ திருப்பி 15 நாளில் அதான் ஆனால் பண்ணலாம். இப்போ ரிவைசிங் கமிட்டி போடுறது அவங்க 15 நாள் ஆகி 15 நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கி இது இந்த ப்ரொசீஜரே உங்களுக்கு எடுத்துகிட்டு போகுது இல்லை. இப்போ 20th வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறதுக்கான டிசிஷன் வரலாம். அதுவும் வரலாம், வராமல் போகலாம். சப்போஸ் ஹைகோர்ட்டில் ஒரு டிசிஷன் கொடுத்து அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போனாங்கன்னா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்க. இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு வேளை 21ஆம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டைம் இருக்கிறது February 20 வரைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. February 20 கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். அதாவது ஆல்மோஸ்ட் அறிவிப்பு வந்துடும். தேர்தலோட அறிவிப்பு வந்துச்சுன்னா கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடுது. கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுனாக்கா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ப்ரொபகண்டா மூவியாக இதை பார்த்து தடை பண்ணலாம். ஓகே ரைட். ஆர் இன்னும் நிறைய கட்ஸு அவங்க சொல்லலாம், நாங்கள் பார்க்கணும்னு சொல்லலாம், நாங்கள் பார்த்தா முடிவு பண்ணுவோம்னு சொல்லலாம். இப்படி இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? 20ஆம் தேதியிலேருந்து February 20ஆம் ஒரு மாதம். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ரெக்டிஃபை பண்ணி இதை சால்வ் பண்ண முடியுமான்றதான் இப்போ பெரிய கேள்வியாக வந்து நிற்குது. சரி, இப்படி சொல்லலாமா? ஒருவேளை வந்து ஹைகோர்ட்டில் ஜனநாயகனுக்கு சாதகமாக உத்தரவு வந்து உடனே சிபிஎஃப்சி என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மறுபடியும் நாங்கள் அப்பீல் பண்ணுறோம் அப்படின்னு போனாங்கன்னா சிக்கலாயிடும். ஒருவேளை ஜனநாயகனுக்கு ஃபேவராக ஜனவரி 20 வரதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. ஏன்னா ஒரு சிபிஎஃப்சி அப்படின்றது ஒரு ஸ்டாச்சுரி பாடி. அது ஒரு தனித்து இயங்க வேண்டிய திருப்பி என்னுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க, தனித்து இயங்க வேண்டிய ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் வந்து இப்போது அவங்களுடைய ப்ரொசீஜரை நீ வந்து பைபாஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருப்பதாக நான் நினைக்கல. அஃப்கோர்ஸ் ஜட்ஜஸ்க்கு தெரியாத விஷயமா நமக்கு தெரிய போகுது. ஆனால் நான் புரிந்து கொண்ட வரைக்கும் சிபிஎஃப்சியோட ப்ரொசீஜரில் வந்து நீ வந்து பைபாஸ் பண்ணு இல்லை ஷார்ட்கட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கான ஸ்கோப் வந்து கோர்ட்டு கிடையாது. பட் கோர்ட்டு ஒன்று சொல்லலாம், என்னென்னா நீங்கள் சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணுங்கள், நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறீங்கன்றதை சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போது இவங்க வந்து அப்பீல் போகாமல் ஸ்மார்ட்டாக ரிவைசிங் கமிட்டிக்கு கொடுத்துட்டாங்கன்னா 15 நாள் அப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் ரொம்ப கம்மி, ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், ரொம்ப நெக் இருக்கும். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் இயர் ஜூனில் இந்த படம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சதாக சொன்னாங்க. அதாவது விஜய் வந்து நான் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் நான் பிரச்சாரத்தை கிளம்புவேன், அதாவது தேர்தல் இதில் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாக வந்து லாஸ்ட் இயர் ஜூன் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஜூன் முடிந்தது, நீங்கள் வந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிருக்கும்ல, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கோடு சேர்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஏன்னா இது விஜயோடைய ஸ்வான் சாங்
அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வாங் சாங்னா என்னென்னா அவருடைய கூற்றுப்படி நான் வந்து அவர் நிறைய படங்கள் நடிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஸ்வாங் சாங் அப்படின்னா அவருடைய கடைசி படம் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னும் பொழுது எக்ஸ்ட்ரா கேரக்டர் இருக்கணும்ல. அங்கே எங்கேயோ கோட்டை விட்டாங்களோ இதெல்லாம் எதிர்பார்க்கணுங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் வரும், அரசியல் எல்லா சைடும் எல்லாம் வருங்க. நீங்கள் ஒரு படத்தின் மூலமாக நீங்கள் வந்து ஒரு அரசியல் மெசேஜை கடத்தணும்னு நீங்கள் நினைக்கும்பொழுது அந்த படத்தை வெளியே விடாமல் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு எதிர்த்தரப்புக்கும் எல்லா சக்திகளுக்கும் வருவாங்கல்ல. நீ ஒன்று பண்ணும்போது அவனும் ஒன்று பண்ணுவான்ல. அப்போ நீ உன்னுடைய உன்னுடைய திரை கவர்ச்சி உன்னுடைய திரையில் இருக்கக்கூடிய உன்னோட ப்ரெசன்ஸ் தாக்கம் இதையெல்லாம் நீ பயன்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது அதை பிளாக் பண்ணணும் அப்படின்ற நினைப்பும் வரலாம். ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக அது இருக்கக்கூடாது. அதை நம்ம எல்லாருமே வந்து பேசலாம். பட் ப்ரொசீஜர் நீ என்ன பண்ணுது? இந்த இடத்துல விஜயாலேயே வந்து ஏன் பேச முடியல? நிறைய பேர் கேட்குறாங்க விஜய் ஏன் பேச. நானே கூட கேட்குறேன் ஏன் விஜய் பேசலாமே? இதில் பின்னாடி அரசியல் இருக்குது அப்படின்னு நினச்சாருன்னா விஜய் நினச்சாருன்னா அதை வந்து வாய்ஸ் பண்ணலாமே, அவர் வந்து குரல் கொடுக்கலாமே. அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவரை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பேசுகிறாங்க, அவரோட ரசிகர்கள் பேசுகிறாங்க. இப்போ ஹேஷ்டேக் கொண்டு வந்து இது பிஜேபி ஃபியரிங் ஜனநாயகன் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஸோ ஆல் திஸ் பார்ட்டி பேரை சொல்ல விரும்பலை, இது என்டர்டைன்மெண்ட் சேனல். பட் ஸ்டில் ஐம் சேயிங் இப்படி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு போட்டியாக ஒரு படம் களமிறக்கப்பட்டு அந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் எல்லாம் டெல்லியில் போய் எல் முருகன் அவர்களையும் மோடி அவர்களையும் பிரதமருடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இப்படி எல்லாமே நடக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் யூஸ்வலாக ஒன்று நீங்கள் வெளில வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். இப்போ நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணலாம், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ப்ரொசீஜரில் எங்கேயோ மிஸ் அவுட் ஆகிருக்கு. இப்போ ப்ரொடக்ஷன் டீமை தான் நான் ப்ளேம் பண்ணுவேன். இன்னும் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப சென்சிட்டிவ், டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து தீபாவளிக்கு வர வேண்டியது தள்ளி போன பொழுது நீங்கள் வந்து டைமிங்கில் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எலெக்ஷன் டைமில் அதை கொண்டு வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம். அப்படி பிளான் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்துக்கலாம்ல. இந்த சிபிஎஃப்சி மாதிரியான இடத்துல கோட்டை விட்டுறக்கூடாதுல்ல. ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு போகி அன்னைக்கு திமுகவில், அதாவது தாவேக ஆதரவாளராக இருந்து அதுக்கப்புறம் இன்ஸ்டா பிரபலம் அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் திமுகவில் இணைந்த ஒரு பொண்ணு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாவேகா டிஷர்ட், விஜய் அவர்களுடைய படம் பதித்த டிஷர்ட்டை கொண்டு போய் நெருப்பில் எரிச்சு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. இது ரொம்ப பேட் டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இது சட்டப்படி தப்புன்ற மாதிரிலாம் போடுறாங்க. சட்டப்படி தப்பு அப்படின்றது எனக்கு புரியலைங்க. அது எப்படி சட்டப்படி தப்பாகும்? ஒரு டிஷர்ட்டை கொண்டு போய் நீங்கள் கொடுத்துருது சட்டப்படி தப்பாகாது. பட் கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் வன்முறைக்கு தூண்டுறீங்க அப்படின்னு ஒரு கோணத்தில் இதை பார்க்கலாம். பட் அது சட்டம் எந்த அளவுக்கு அதை கவர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் இது ரொம்ப சீப் அட்டென்ஷன் சீக்கிங் விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதாவது விஜயோட படத்துலேயே மர்சல் நினைக்கிறேன் அந்த பொருட்கள் கொடுத்தாங்க தெரியுமா? சர்க்காரா? ஓகே, எனக்கு படம்லாம் தெரியும். பட் ஏதோ ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த இலவச பொருட்கள் அப்படின்னு கொடுக்கக்கூடியதை கொண்டு போய் வெளில போய் உடைக்கிறது அப்படின்ட்டு. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவசம் அப்படின்றது வந்து சரியா தவறா, இது ஒரு பெரிய ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. சில அரசியல் கட்சிகள் இது சரின்னு சொல்கிறாங்க, சில அரசியல் கட்சிகள் தவறுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த பொருள் மக்களுடைய பணம், அதை நீ உடைக்கிற மாதிரி உடைச்சி நீ அவமானப்படுத்துறது. ஏன்னா அதை பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸ் அதை பண்ணாங்க. வீடெல்லாம் கவர்மெண்ட் வீடு நான் இடிக்க போகிறேன்ற மாதிரிலாம் கூட சின்ன சின்ன பசங்க போஸ்ட் போட்டதாக பரவிட்டு இருந்துச்சு. உண்மையாக போய் ஏன்னு தெரியல. ஏன்னா இது பெரிய ஒரு டிஸ்கஷன் இருந்தது. really go deeply into it. இது பார்வையாளர்களுக்கு தெரியணும்னு சொல்கிறேன் நான். அதாவது நான் படித்தேன் இதில் கோட்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு, அருண் ஷோரியோடது. அதில் வந்து ஒரு சாப்டரே கொடுத்துருப்பார். ஸ்டேட் அப்படின்னா என்ன, ஸ்டேட் என்பது என்ன. நம்மளை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் என்பது ஒரு மாநிலம்னு நினைக்கிறோம், கிடையாது. ஸ்டேட் அப்படின்றது ஒரு பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ பிரசிடெண்ட்டோட ஆஃபீஸ் வரைக்கும், பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் வரைக்கும் ஸ்டேட். ஓகே, சரியா? அப்படிங்கும் பொழுது ஸ்டேட்டோடைய ரோல் என்ன அப்படின்னு வருது இல்லையா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு சலுகையே இந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அது ரேஷன் பொருளாக இருக்கலாம். எலக்ட்ரிசிட்டியில் இப்போ கொடுக்குறாங்கல்ல 100 இது வரைக்குமோ என்னமோ 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீன்னு கொடுக்குறாங்கல்ல, அதுவாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சலுகையை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் பார்ட் ஆஃப் த ஸ்டேட். அப்போது அந்த வீடு இருக்கு இல்லையா, எந்த வீடு என்ஜாய் பண்ணுதோ அந்த வீடு ஸ்டேட்டுக்கு சொந்தம். இதுதான் ஆர்கியூமெண்ட். ஐ திங்க் ஓஎன்ஜிசி கேஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப டெக்னிக்கல் நம்ம போக விரும்பலை, உங்களுக்கு தான் போர் அடிச்சிடும் உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு. பட் ஐம் ஜஸ்ட் சூப்பர்ஃபிஷியலாக கொடுக்குறேன் நான். அப்போ என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் அடையாளமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா,
அது ரொம்ப சீப்பாக போகக்கூடாது. இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன வைஷ்ணவியா அந்த பொண்ணு பேர், அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? 22, 25, அந்த மாதிரி தான் 26 இருக்கும். வயசு இருக்குமா? ம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அது திரும்பி பார்த்ததுன்னு வைங்களேன், ரொம்ப அதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும், Awkward-ஆ feel அவமானமாக இருக்கும். ஏன்னா ஐ ஹவ் கான் த்ரூ தட் ப்ராசஸ். நான் இப்போ 10 இயர்ஸ் பேக் நான் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ நான் பதிவு செய்த இல்லை ஷேர் பண்ண தகவல்களை இன்றைக்கி திரும்பி பார்க்கும்பொழுது எனக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். கண்டிப்பா. நம்ம இவ்வளோ குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வி ஆல் க்ரோ வித் ஏஜ் இல்லையா? ஆனால் என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா? இந்த டிஜிட்டல் உலகத்தில் எல்லாமே பதிவாயிடுது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆக்ட், ஒவ்வொரு விஷயமும் பதிவாயிடும். காலத்துக்கும் அது இருக்கும். நாளைக்கு போய்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, வைஷ்ணவி டெஸ்ட்ராயிங் டிஷர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து கூகுளில் எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. அழியாது. அது எத்தனையோ பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க பை திஸ் டைம். சரியா? ஸோ யூ சென்ட் அ வெரி ராங் ஒரு இதை நீ கொண்டு போய் நீ உன்னுடைய லைஃப்க்கு அதை வந்து இப்போ விஜய்க்கு அதில் என்ன இருக்க போகுது? ஒரு லாஸும் இல்லை. நீ அதை கொடுத்துற மாதிரி காமிக்கிறதுனால விஜய்க்கு ஏதாவது இருக்க போகுதா? ஒன்றும் கிடையாது. பட் உனக்கு அசிங்கம் இல்லை. அதை நீ இப்போ காலத்துக்கும் உனக்கு வந்து அந்த ஸ்கார் வந்து உங்களுடைய தான் இருக்க போகுது. இதை கடந்து விடுவாங்க, விஜய் கடந்து விடுவாப்பில், மற்றவங்க கடந்து விடுவாப்பில். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், காளிமுத்து, இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் நடந்தது. நான் சொல்கிறேன், காளிமுத்து வந்து மிக மோசமாக செல்வி ஜெயலலிதாவை பேசினேன். தெரியும், ரொம்ப மோசமான வார்த்தை. அதே காளிமுத்து வந்து அவங்க சட்டமன்ற சபாநாயகராக கொண்டு வந்து உட்கார வச்ச பொழுது அந்த காளிமுத்துக்கு என்ன ஃபீலிங் இருந்திருக்கும் யோசிச்சுப்பாரு. இந்த தர்ம சங்கடம் வெளில சொல்லாமல் இருக்கலாம், பட் உங்கள் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும்ல. அதனால் அது அந்த இடத்துக்கு நம்ம ஏன் தள்ளி கொண்டு போய் வச்சுக்கணும் அப்படின்றது தான். சம்டைம்ஸ் நானே கூட ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப கடுமையாக சில பேரை விமர்சனம் பண்ணும்பொழுது யோசிப்பேன் 2 வாட்டி. ஓகே, இது நம்ம பண்ணுறோம், பட் இது வந்து காலத்துக்கும் நிற்க போகுது. இது நீங்கள் அழிக்க முடியாது. அதுவும் டிஜிட்டல் ஏஜில் இட்ஸ் ஆல் தேர் ஃபார் எவர். சரியா? அப்போ நீ ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசி. அடுத்ததாக நேற்று இருந்து பயங்கர சர்ச்சையாக போயிட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் சோசியல் மீடியாவில், அஜித்குமார் அவர்கள், ஏகே அவர்கள் ஒரு குளிர்பான விளம்பரத்தில் நடித்திருக்காங்க. அதில் என்னங்க சர்ச்சை இருக்க முடியும்? என்ன சர்ச்சை இருக்குது அப்படின்னா, 2 கேள்வி கேட்குறாங்க. ஒன்று, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இதை கொடுப்பீங்களா, ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னும் போது வந்து இதை பார்க்குற யங்ஸ்டர்ஸுக்கு, இதை பார்க்குற உங்களுடைய ஃபேன்ஸுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது நியாயமா? இல்லை வந்து விருப்பம் இருந்தால் குடிங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? குடிங்கன்னு மட்டும்தானே உங்கள் விளம்பரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க இப்படின்ற கேள்வியும். 2வது என்னன்னா, இப்பெல்லாம் அந்த கல்ச்சரை விட்டு சீனியர் அல்லது ரெஸ்பான்சிபிள் நடிகர்களாக இருக்கக்கூடியவங்கலாம் வெளியே வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இதை பண்ணலாமா ஒரு விளம்பர நோக்கத்துக்காக, இந்த ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கிறாங்க. இப்போ சோஷியல் மீடியாலே பார்த்தோம்னா ஏகே ஃபேன்ஸ்லாம் வந்து குடிக்க வேண்டியது தான் வாங்கி அப்படின்லாம் ட்வீட்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த ஆட் வந்ததுலேருந்து. இது ஒன்று. 2வது, உங்களுடைய நடித்த நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிற படங்களுடைய ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டா எந்த ப்ரொமோஷனுக்குமே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. ஒரு இசை வெளியீட்டு விழா எதுக்குமே நீங்கள் வர்றதில்லை, ஒரு பதிவு கூட நீங்கள் சொல்கிறதில்ல. ஆனால் அப்போ கேட்டால் வந்து அது என் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறீங்க. இது ஒரு கான்ட்ராடிக்ஷனாக இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் கிடையாது. நடிப்புன்றது நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட். சரியா? நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன், தயாரிப்பு நிறுவனத்தோட ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன், அதில் அடிப்படையில் தான் நடிக்க வரேன். இந்த கான்ட்ராக்ட்லேயே க்ளாஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு தேவையான ரூல்ஸ் நான் போட்டிருப்பேன், அவங்க தயாரிப்பு நிறுவனத்துக்கு தேவையான ரூல்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம சைன் பண்ணுறோம். அப்போ அதில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார், நான் வரமாட்டேன், அவர் இந்த மாதிரி பாராட்டு விழா நிகழ்ச்சிகளுக்கு வரதில்லை, அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க, ஏன் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றீங்க அப்படின்றத மேடையிலே சொல்லிடுறாரு. சரியா? அவருடைய ட்ரீட் இது, பர்சனாலிட்டி உடைய இது. 2வது, அவரை வந்து நீங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிட்டு, ஆப்ளிகேஷன் சைன் பண்ணிவிட்டு அவர் வராமல் இருந்தாருன்னா நீங்கள் சொல்லலாம் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு நீங்கள் சொல்லலாம், அவர் பண்ணுறது தப்புன்னு நீங்கள் சொல்லலாம். நான் இப்படி தான் தெரிஞ்சுதான் புக் பண்ணுறாங்க. அஜித்தை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவர் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு வரமாட்டார் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தானே, தெரிஞ்சுதானே அவங்க புக் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அது எப்படி நீங்கள் அவர் தப்பு சொல்லுவீங்க? அது நீங்கள் எதுவுமே குறை சொல்ல முடியாது. 2வது வந்து நீங்கள் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறீங்க. இப்போ ஒரு பான் பராக்காக இருக்கட்டும், இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1980s மினரல் வாட்டர் மாதிரி டிஸ்டில்டு வாட்டர் மாதிரி கொடுத்து பேக் பைப்பர் இப்போ வரைக்கும் பிராண்டெல்லாம், லிக்கர் பிராண்டெல்லாம் 10,000 அந்த மாதிரிலாம் கிரிக்கெட்டர்ஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்குது. சிலதை வந்து பேன் பண்ணுறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரம்மி, இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பேன் பண்ண வேண்டியது அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அந்த மாதிரி பேன் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்டை வந்து அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஓகே, யூ கேன் அப்ஜெக்ட். கேம்பகோலான்றது வந்து ஒன்றும் பேன் பண்ண ப்ராடக்ட் இல்லையே,
கார்பனேட்டட் ட்ரிங்க் அப்படி பார்த்தீங்கன்னா எதையுமே யாருமே ரெஃபர் பண்ணக்கூடாது. அந்தம்மா இதயம் மேலே இன்றைக்கி வந்து ஜோதிகா இவ்வளோ எண்ணெயை கூட்டும், அப்படி ஒரு அரை 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 லிட்டர் எண்ணெயை அந்த இட்லி மேலே கூட்டும், அரை லிட்டர் எண்ணெயை ஊற்றி குடித்தோம்னா என்ன ஆகுது, சாப்பிட்டோம்னா என்ன ஆகுது? புரியுது. கார்டியாக் அரெஸ்ட் வந்து சாக வேண்டியது தான். சரியா? இப்போ அதுக்காக ஜோதிகா இஸ் ப்ரமோட்டிங் ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஓகே, உனக்கு ப்ராடக்டை எது யூஸ் பண்ணாமல் கூடாதான்ற அறிவு உனக்கு பேசிக்காக இருக்கும். முதல்ல திரையில் வரக்கூடியவர்கள், திரை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறவங்களை எந்த அளவுக்கு உன்னுடைய லைஃப்குள்ளே கொண்டு வரலான்ற அறிவு முதல்ல பெற்றோருக்கு இருக்கணும். இருக்கா? புரியுது. 1 வருஷம் குழந்தை, 2 வருஷம் குழந்தையில நீ வந்து இந்த நடிகர்கள் ஆட விட்டு அந்த டான்ஸுக்கு ஆட விடுற, நீ பெருமையாக ஆட விடுற. நீ சின்ன வயசுலேருந்து நீ வந்து குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறதாங்க, நம்மளை பார்த்தா கற்றுக்குது குழந்தை. சரியா? நீ குழந்தையில இருக்கும்போது என்ன நான் எங்கள் அப்பா வந்து என்னை கொண்டு போய் 4 வயசுலையோ 5 வயசுலையோ எங்கள் அப்பா வந்து என்னை பேப்பர் படிக்க வச்சார். எது? நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை இன்கல்கேட் பண்ணார் எனக்குள்ளே. அப்படின்னும்பொழுது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தேன்னா முதல்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் படிச்சுட்டு தான் விடுவேன். அதுலேருந்து எனக்கு ரீடிங் ஹேபிட்டே வந்துருச்சு. ஸோ ஒரு குழந்தைக்கு என்னென்னா அவங்க வீட்டில் வந்து என்ன சொல்லித்தராங்க, பிகாஸ் தே பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இவங்க 2 பேரை தான் குழந்தைங்க வந்து பார்க்குது. உலகத்தில் பெரிய இன்ஸ்பைரிங்காக பார்க்குறது ஏன்னா ரோல் மாடலாக பார்க்குறது யார்? பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ். சில பேரண்ட்ஸ் சில வீடுகளில் லக்கியாக இருந்தாங்கன்னா, இப்போ ரொம்ப அபூர்வமாக இருக்குது, அதனால சொல்கிறேன், அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, தாத்தா பாட்டி. இவங்களெல்லாம் பார்த்து தான் குழந்தை இன்றைக்கி எப்படி இருக்கா. ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் லைக் அ பூமர். நான் வந்து ஒரு பூமர் மாதிரி நான் பேச விரும்பல. பட் ஐம் சேயிங் தட் நிதர்சனம் தானே. குழந்தை சாப்பிட மறுக்குது அப்படின்னா நீ உட்காந்து அது குழந்தை அதுக்கிட்ட பேசி சாப்பாடு வைக்கிறது அப்படின்றது ஒரு ப்ராசஸ். உனக்கு அந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு உனக்கு யூ ஆர் நாட் ரெடி. என்ன பண்ணுற? மொபைலில் போட்டு காமிக்கிறது, ஐபேடில் போட்டு காமிக்கிறது, இதை பார்த்துனே சாப்பிடுன்னு நீ வந்து கொடுக்குற. அப்போ அதில் இருந்தே நீ வந்து இந்த ஐடல் வர்ஷிப் அப்படின்றத நீ இன்கல்கேட் பண்ணுற அந்த குழந்தைங்களுக்குள்ள. நடிகராக பாரு, ஒரு நடிகர்கிட்ட நல்ல ஆஸ்பெக்ட் இருக்குன்னா நல்ல ஆஸ்பெக்டை பாரு. அதை விடுத்து இது லார்ஜர் தேன் லைஃப் இமேஜை முதல்ல பெற்றவர்கள் கொடுக்குறாங்க. இவங்கள்ட்டேருந்து தான் அது வருது. சரியா? 90s கிட்ஸாக இருக்கலாம், இவங்க வந்து அப்படியே பார்த்து வளர்ந்துருக்கலாம். ஸோ இவங்க அப்படியே கடத்துறாங்க, அந்த அடுத்த கட்டத்துக்கு கடத்துறாங்க. ஏன் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமா ரசிகர் 1980s 70sலாம் வந்திருக்கும். வறுமை நிறம் சிவப்பா ஏதோ ஒரு இதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். விசுவோட ஒரு படம், அதுலேயும் இந்த மாதிரி தான். அதிலே சொல்லியிருப்பாங்க, ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து பயங்கரமான ரஜினி ஃபேனாக இருப்பான், சீரியஸ்னஸ் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருப்பான். இதுக்கு ஸ்டாரையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது, பெற்றவர்கள் தான் காரணம் அப்படின்றது அதில் ரொம்ப அழகாக அதில் காமிச்சிருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ ஒழுங்காக வளர்க்கல, நீ ஷார்ட்கட்டை தேட பார்க்குற. அதனால் நீ என்ன பண்ணுற, இந்த மாதிரி லார்ஜர் தேன் லைஃப் இமேஜஸ்லாம் கொண்டு வந்து அவங்கள்ட்ட காமிக்கிற. அவங்க ஆக்சுவலி யூ ஷுட் ஹவ் பீன் த ஹீரோ. பேரண்ட்ஸ் ஷுட் ஹவ் பீன் த ஹீரோ. ஆர் ரியல் ஹீரோஸ் யார் அவங்கள காமி. திரையில் வரக்கூடிய ஹீரோஸை பார்க்க சொல்லு, என்ஜாய் பண்ண சொல்லு. என்ஜாய்மெண்ட்டோட நிறுத்தணும் அப்படின்ற அந்த லிமிட்டை நீ முதல்ல கடைபிடிக்கணும். நீ கடைபிடிச்சா தான் உன் குழந்தை கடைபிடிக்கும். நீ கடைபிடிக்கல உன் குழந்தை எப்படி கடைபிடிக்கும்? அது அப்படியே தான் ஃபாலோ பண்ணும். விச் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். நீங்கள் நிறைய ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர், ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடறேன் நான். உங்களுக்கு கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஏன், எப்படி வந்துச்சு? எங்கள் சித்தப்பா பெரியவங்க அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. 1980sலாம் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டிலலாம் வந்து. ஸோ அது அப்படியே அவங்க ஒட்டிக்கிச்சு, அது அப்படியே உங்களுக்கு கடத்தி வந்துருச்சு. உங்களுக்கு உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் அதே பைத்தியமாக பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய குழந்தைக்கும் அதுதான் வரும். சரியா? இப்படி தான் அது கடத்தப்படுது. அப்போ நீ ஏன் கிரியேட் பண்ணுற? எனக்கு ரஜினி பிடிக்கும், ரஜினி பிடிக்கும், நான் அவங்கள எந்த இடத்துல வைக்கிறமோ அந்த இடத்துல மட்டும் தான் வைக்கிறேன். நான் மதிக்கக்கூடிய நல்ல நடிகர்கள், குட் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான், நல்ல மனிதர்கள் மேபி. சரி, அவ்வளோதான். அதுனால நான் எடுத்துக்க மாட்டேன். நீ ஏன் எடுத்துக்கிற? அவர்கள் புனிதர்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறதே முதல்ல தப்பு. அப்புறம் நீ அவங்களே கொண்டு போய் நீ எங்கேயோ இடத்துல வைக்கிற. அவர்கள் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியும் கிடையாது. அப்படியே நீ வழிகாட்டியாமல் எடுத்துக்கோ, நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோ. ரஜினிகாந்த் ஒரு கண்டக்டராக இருந்து, பஸ் கண்டக்டராக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வந்து போயஸ் கடனில் ஒரு வீடு வாங்கியிருக்காருன்னு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. அதை ஒரு ரோல் மாடலாக நீ எடுத்துக்க. அஜித் ஒரு மெக்கானிக், அஜித் வந்து ஒரு மெக்கானிக்காக இருந்திருக்காரு. மெக்கானிக்காக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாராக வந்து நிற்கிறாரு. அவர் பாரு, அவர் குடும்பத்தை எங்கேயாவது எக்ஸ்போஸ் பண்ணுறாரா? அவர் குடும்பத்தில் இருக்க எவனாவது வந்து ஒரு ஃபேன் மாதிரி வந்து இங்கே வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கானா? எதுவும் கிடையாது. கரெக்டாக தான் வளர்த்துருக்கு. அவங்க குடும்பத்தை அவங்க ப்ரைவேட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களா? தப்பு கிடையாது, அதுதான் சரி. அப்போ அதில் நீ எடுத்து நீ இன்ஸ்பிரேஷனாக நீ எடுத்துக்க. இது எல்லா நடிகர்களுடைய. தியேட்டருக்கு போறியா, 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணு, ரசி, சில்லறையை சிதற விடு, எல்லாம் பண்ண. 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சா, வீட்டுக்கு வந்து உன் வேலையை பாரு. அந்த இடத்துல நீ அந்த டிஸ்டிங்ஷனை அது யார் திரும்ப கற்றுக் கொடுக்கணும்? எல்டர்ஸ். அவங்க கற்றுக் கொடுக்கணும். அது
ஸ்டாரெல்லாம் நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க. ஸோ விச் இஸ் வாட் கேம்பகோலான்றது என்ன பியூர் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். கேம்பகோலா வாஸ் பிலாங்கிங் டு பியூர் ட்ரிங்க்ஸ்ன்ற ஒரு கம்பெனி இருந்தது அந்த காலத்தில். நான் சொல்கிறது கோகோலா வெளியில் போன சமயத்தில் கேம்பகோலான்ற ஒரு ட்ரிங்க் அவங்க கொண்டு வந்தாங்க. தென் ரமேஷ் சௌஹான் இருந்தார். ரமேஷ் சௌஹான் வந்து தம்ஸ் அப், கோல்ட் ஸ்பாட் இதையெல்லாம் அவர் கொண்டு வந்தார். அவரோட பிராண்ட்ஸாக இருந்தது. இந்த பிராண்ட்ஸை இப்போ இவங்க வாங்கிட்டாங்க. யார் வாங்கிட்டாங்க? ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் கொண்டு வராங்க. ஸோ அவங்களே ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க, நிறைய கம்பெனிஸை வாங்குறாங்க. இப்போ சமீபத்தில் இதயம்னு நினைக்கிறேன் ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க, தமிழ்நாடு கம்பெனியை வாங்கியிருக்காங்க. ஓகே. அந்த ப்ராடக்ட்டை இந்தியா முழுக்க கொண்டு போகிறதுக்காக அவங்க வாங்குறாங்க. சரியா? இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்குறாங்க. அப்போ அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் தேடுறாங்க. தேடும்போது அவங்க அஜித்தோட சைன் பண்ணுறாங்க. அவ்வளவுதான். ஸோ சொல்லிய பிராண்ட் அம்பாசிடர் கேம்பகோலா வந்து அவர் காமிக்கிறாரு, நல்லா இருக்கும் அப்படின்றாரு. அவ்வளோதான். இதுக்காக தினக்கும் பொழுதனைக்கும் முடிச்சுனே இருன்றாரு அவர். ஸோ இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். நீ இப்போ ஏங்க ஒரு உலகத்தில் எதை இப்போ சீர்தூக்கி பார்க்கணுன்ற ஒரு அந்த அடிப்படையை கூட நீ வந்து நீ முதல்ல கற்றுக்கணும். உன் குழந்தைக்கு எது அலவுடு எது அலவுடு இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ நீ அந்த கட்டுப்பாடை கொண்டு வரணும். அந்த கட்டுப்பாடு முதல்ல உனக்கு இருக்கணும். இப்படிலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் அஜித்தை போய் நீங்கள் ப்ளேம் பண்ணிங்கன்னா அவருக்கு மேலே அவர் ஃபாரின் போகிறாருங்க, ரேஸ்லாம் கலந்துக்கிறாருங்க, இல்லை கை காசை விட்டு செலவு பண்ணுறாருங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் தெரியுமா? சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன பண்ணுவார்? சொத்தை விற்று இது பண்ணுவாரா? அதனால் அவங்களுக்கு வந்து அவே சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு ரிக்வயர்டு. அப்போ அவர் அதை பண்ணுறாரு. நீ உனக்கு வேணாலும் குடிக்காத, கார்பனேட்டட் ட்ரிங்க் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போ. புரியுது. நிறைய பேர் இங்கே வந்து கொக்கோ கோலா குடிக்காது, பெப்சி குடிக்காது, போண்டா குடிக்கணும், எல்லாம் ஒன்று தானே. இந்தியாவை சேர்ந்தவன் கார்பனேட்டட் ட்ரிங்க் தயாரிச்சான்னா அது நல்லதா? தமிழன் தயாரிச்சாலும் எதுவாக இருந்தாலும் கார்பனேட்டட் ட்ரிங்க் தானே. ஸோ அதனால் நமக்கு தெரியும் நம்ம எதை வந்து வாங்கலாம், எதை எடுத்து இன்றைக்கி இருக்கிற ப்ராடக்ட்டில் ஃபுட் ப்ராடக்ட்டில் எதை எடுத்தீங்கனாலும் ஒரு குறை சொல்லலாம். கண்டிப்பாக எதை எடுங்க ஒரு குறை சொல்லலாம். அதனால் இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எஃப்எம்சிஜி உலகம் அப்படின்றதுல ஏதோ ஒன்று தான் அவர் இது பண்ணுறாரு. டெண்டுல்கர் வந்து பெப்சிக்கும் கோகோ கோலாக்கும் கொடுக்கலையா, ஐஸ்வர்யா ராய் கொடுக்கலையா? இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல ஆடு, இப்படி தானே வந்தது. அப்புறம் என்ன பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை அப்படின்னு அவர் சொல்லலையா? ஜென்ரேஷனலாக வந்துட்டு இருந்துச்சு. சச்சின் டெண்டுல்கர், சேவாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோனி, அப்புறம் கோலி, இப்போ எவ்வளோ பேர் கொடுத்துதான் இருக்காங்க. ஏன்னா அவங்க செய்யுங்க, அவன் ப்ராடக்டை வந்து கொடுக்கறதுக்கு தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம். நீ வாங்காத. ஓகே. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நமக்கு டேட்டாவும் கிடைக்குது, இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. எதுல என்ன கேலரி இருக்கு, எதுல வந்து சுகர் அதிகம், எது உடம்புக்கு நல்லது கெட்டது நம்மளே வந்து நிறைய படிச்சுக்க முடியும், கேட்டுக்க முடியும். அவர் சொல்லலாமா, இவர் சொல்லலாமா? ஏன் அவர் சொல்றாரு? உனக்கு எங்க போச்சு அறிவு? அப்படி பார்த்தா படத்துல யாரும் குடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது, அது இல்லாத ஏதாவது ஒரே ஒரு படம் காமிங்க. ஓகே, நமக்கு அவ்வளவு அறிவும் இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு இருக்கு. அதை வச்சு நம்மளால எது சரி எது தப்பு தேர்ந்தெடுக்க முடியும். அறிவார்ந்த சமூகம் நம்மளே சொல்லிப்போமா? அப்புறம் நம்மளே வந்து இதெல்லாம் அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு இப்போ நீ புறக்கணிச்சிட்டு போ, அவ்வளோதானே. ஓகே. கவர்மெண்ட்டே சாராயம் விற்கிது, அப்புறம் என்னத்தை போய் போதையின் பாதையில் ரெகுலேஷன் நம்ம எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் சாராயம் விற்குது நீங்கள் சொல்கிறீங்க, நான் ரெகுலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்காக இப்போ இவன் குடிக்காமல் இருக்க போகிறானா? கவர்மெண்ட் விற்கல, ப்ரைவேட்டில் வாங்க மாட்டானா? அதனால் இது நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணுமே தவிர்த்து யூ டோன்ட் பிளேம் சம்படி எல்ஸ் ஹூஸ் டூயிங் இட் பிஸ்னஸ் வெஞ்சர், அவ்வளோதானே. ரைட்டு. மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். நன்றி உங்களுடைய நேரத்தை செலவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு.